Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பவர் ஃபேக்டரை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். என்ன மேடம் பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது அவ்ளோ பெரிய விஷயமா அப்படினு தானே யோசிக்கிறீங்க. ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இந்த சிம்பிளான விஷயமும் ஒரு சிலருக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் உங்களை குறை சொல்றேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். வாங்க பார்க்கலாம். Calculate the power factor if V of t is equal to Vm sin of omega t minus 45 degree and I of t is equal to Im sin omega t minus 135. So, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, கரண்ட்டோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, பவர் ஃபேக்டரை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பவர் ஃபேக்டருங்கிறத நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா காஸ் பைன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு வந்து பவர் ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தெரியும், இம்பிடன்ஸோட வேல்யூ தெரியும் அப்படின்னா பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை இசட் அப்படின்னு போட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பட் இங்கே நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸும் தெரியாது, இம்பிடன்ஸும் தெரியாது, வோல்டேஜ் கரண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ பவர் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆங்கிளை கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபேஸ் ஆங்கிள்ங்கிறது நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், பையன் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். பையங்கிறது என்ன அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் தி வோல்டேஜ் அண்ட் தி கரண்ட். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஈக்குவேஷனில் நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், -45 டிகிரி இருக்குது. கரண்ட்டோட வேல்யூ என்ன இருக்குது, ஆங்கிள் -135ன்னு இருக்குது. ஓகேவா? அப்போ -45 மைனஸ் ஆஃப் -135. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா பையோட வேல்யூ எவ்வளோ வரும், 90 டிகிரின்னு வரும். ஓகேங்களா? அப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இதுனா ஃபேஸ் ஆங்கிளை நம்ம கண்டுபிடிச்சோம் பையோட வேல்யூ. அப்போ பவர் ஃபேக்டரை நம்ம எப்படி ஷார்ட்டாக ரெப்ரசென்ட் பண்ணலாம், பிஎஃப்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்போ பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு காஸ் 90 டிகிரி. ஸோ காஸ் 90 டிகிரி எவ்வளோ, 0. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளமுக்கான பவர் ஃபேக்டரோட வேல்யூ. இப்போ நீங்கள் வந்து இங்கே ஈக்குவேஷனில் என்ன கொடுத்துருந்தாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு விஎம் சைன் ஆஃப் ஒமேகா டி ப்ளஸ் 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ அங்கே என்ன பொலாரிட்டி கொடுத்துருக்காங்களோ அந்த பொலாரிட்டி எடுத்துக்கோங்க. சரிங்களா? வோல்டேஜ் வேல்யூ மைனஸ் ஆஃப் கரண்ட் வேல்யூ, தட் இஸ் ஆங்கிள் வேல்யூ. அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா பை கிடச்சிரும். பையிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், காஸ் பையோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.